ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வார் போர் அதை பற்றின விஷயங்கள் தான் இந்த சீரியஸில் புதன்கிழமை அப்படிங்கிறதுனால. ஸோ இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அமெரிக்கன் சிவில் வாரை பற்றி. ஊரில் எல்லாம் எந்தெந்த நாட்டுக்கூடையெல்லாம் சண்டை இழுக்க முடியுமோ அந்தந்த நாட்டோடையெல்லாம் போய் சண்டை இழுத்துட்டு இருக்கிற அமெரிக்காவுக்குள்ளே ஒரு சிவில் வார் ஒன்று நடந்துச்சு. சிவில் வார்னா அமெரிக்காக்குள்ளேயே நடக்கிற ஒரு நாட்டுக்குள்ளேயே நடக்கிற ஒரு சண்டையை தான் சிவில் வார்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் நக்சலைட்ஸ் ரொம்ப நாளாக இருந்தாங்க, மாவோயிஸ்ட் இருந்தாங்க. இது எல்லாமே நம்ம சிவில் இந்தியாவுக்குள்ள நடந்த போர்கள், இது சண்டைகள் நடந்திருக்கும், நிறைய பேட்டில்ஸ் நடந்திருக்கும். இது எல்லாமே சிவில் வார்னு சொல்லுவாங்க. மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறது. ஓகே, ஸோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்த எல்டிடிஇ எகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டும் சிவில் வார் தான் சொல்லுவோம். இதே மாதிரி அமெரிக்காவிலே சிவில் வார் ஒன்று நடந்துச்சு. எப்போன்னா இப்போ இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி 1860களில். ஓகே, அந்த சமயத்தில் ஒரு சிவில் வார் நடந்துச்சு. சிவில் வாருக்கு முக்கியமான ரீசனாக யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பிரசிடென்ட் தான், அப்ரஹாம் லிங்கன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். அப்ரஹாம் லிங்கன் தான் இந்த சிவில் வாருக்கு உண்டான ஒரு காரணகர்த்தானே சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டொனால்ட் ட்ரம்ப், இப்போ இந்த வீடியோ எடுக்கிறப்போ டொனால்ட் ட்ரம்ப் வந்துட்டு செகண்ட் டைம் பிரசிடெண்ட்டாக, அமெரிக்கன் பிரசிடெண்ட்டாக, யூஎஸ் பிரசிடெண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பதவியேற்று இருந்திருக்கிறாரு. ஸோ இவர் ஃபர்ஸ்ட் டைம் பிரசிடெண்ட்டாக இருந்து வெளில போயிட்டு ஜோ பைடன் வந்துட்டு பிரசிடெண்ட்டாக ஆகுறப்போ ஒரு சின்ன சிவில் வார் மாதிரி நடந்துச்சு. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் பிரசிடென்ட்டோடைய கேபிட்டல்னு ஒரு இடத்த சொல்லுவாங்க, அந்த இடத்த ஆக்குபை பண்ணி சண்டையெல்லாம் போட்டாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார் மாதிரியே போகிற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் கவர்மெண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃபைனலாக யூஎஸ் கவர்மெண்ட் வந்துட்டு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் ஜோ பைடன் வந்துட்டு பதவி ஏற்றார். இதெல்லாம் நடந்துச்சு. திருப்பியும் டொனால்ட் ட்ரம்ப் திருப்பியும் பிரசிடென்ட் ஆனார். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரியான ஒரு சிவில் வார் திருப்பி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு படமும் எடுத்தாங்க. சிவில் வார் இப்போ நடந்தால் எப்படி இருக்கும் அமெரிக்காவில் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்தாங்க. ஸோ அந்த படத்தில் வந்துட்டு ஒரு சீன் இருக்கும், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊர், நீங்கள் எந்த ஊருன்னு கேட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டுருவோம். 2 பேர்த்த மட்டும் தான் வச்சு வச்சுட்டு போய் 6 பேர் போயிருப்பாங்க, 4 பேர்த்த கொண்டுருவான். நீ எந்த ஊர், நீ எந்த ஊருன்னு கேட்டுட்டே கொண்டுருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கலிஃபோர்னியா சொன்னால் ஓகே, நீ ப்ராப்பர் யூஎஸ்ஏ. நீ டெக்ஸாஸ்ன்னு சொன்னியா, ஓகே யூஆர் நாட் அ ப்ராப்பர் யூஎஸ்ஏன்னு சொல்லி கொண்டுருவான். ஸோ இந்த மாதிரி சைனாவிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பான், கொரியாவிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பான், ஜப்பான்லேருந்து ஒருத்தர் வந்திருப்பான், இவங்களெல்லாம் கொண்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி சிவில் வார் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு படமே எடுத்துட்டாங்க. ஓகே, ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த 1860கள் நடந்த சிவில் வாருக்கு காரணகர்த்தா அப்ரஹாம் லிங்கன் சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ அப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு என்ன பண்ணாருன்னா, அப்ரஹாம் லிங்கனோட மைண்ட் செட்டே என்னன்னா, ஸ்லேவரி வந்துட்டு அபாலிஷ் பண்ணணும். அமெரிக்காவில் வந்துட்டு கருப்பினத்தவர்கள் வந்துட்டு அடிமைகளாக இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம செவ்விந்தியர்களை பற்றி நம்ம எங்கேயுமே பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அமெரிக்காவோட பூர்வகுடி மக்களே செவ்விந்தியர்கள் தான். ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அமெரிக்காவில் எங்கேயுமே மரியாதை கிடையாது. பட் ஆனால் அந்த நீக்ரோஸ் பிளாக் பீப்புளுக்காக மட்டும்தான் ஒரு போரே நடந்துச்சு, ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி. ஸோ ஏன்னா அப்ரஹாம் லிங்கன் அதுக்கு எகென்ஸ்டாக இருந்தார், ஸ்லேவரிக்கு எகென்ஸ்டாக இருந்தார். ஸோ அப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு யூஎஸ்ஏ பிரசிடெண்ட்டாக பதவியேற்ற உடனே சதர்ன் யூஎஸ்ஏ, நம்ம ஊர் மாதிரியே தான், நார்த் யூஎஸ்ஏ சவுத் யூஎஸ்ஏன்னு 2 பேர்த்துக்கும் சரியான சண்டை இருந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ சதர்ன் யூஎஸ்ஏல இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன் கண்டிப்பாக யூஎஸ்ஏல ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிடுவாருன்னு பயப்பட ஆரம்பித்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே அப்ரஹாம் லிங்கனோட நடவடிக்கைகளும் ஸ்லேவரியை வந்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிடக்கூடாது, சதர்ன் ஸ்டேட்டை தாண்டி நார்தர்ன் ஸ்டேட்ஸுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தார். ஓகே, அந்த ஒரு பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருந்தது. ஸ்லேவரி அபாலிஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருந்தது. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தை எதிர்பார்த்து விவசாயத்தை நோக்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கம்யூனிட்டி. ஓகே, ஆனால் நார்தர்ன் ஸ்டேட்ஸு எல்லாமே இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு ஸ்டேட்ஸ், எக்கனாமிக்கலி டெவலப்டு ஸ்டேட்ஸ்னு சொல்லலாம். அப்போவே ட்ரேட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ ஏதாவது கொஞ்சம் உல்டாப்பு நம்ம இருக்கும், இந்தியாவில் வந்துட்டு கொஞ்சம் உல்டாப்பாக இருக்குன்னு வச்சுக்கலாம். பட் இந்தியாவில் ஓரளவுக்கு ஈவனாக எல்லா பக்கமும் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரைட்ஸ் வர்சஸ் ஃபெடரல் அத்தாரிட்டி. என்னென்னா நம்ம ஊரில் வந்துட்டு பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டம் கொண்டு வர்றாங்கன்னா இந்தியா முழுக்க அமல்படுத்தும், ஈஸியாக அமல்படுத்திட முடியும், சட்டசபையில் அமல்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது. அமெரிக்காவில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 18 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஸ்டேட்ஸில் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில ஸ்டேட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் சொத்து எழுதி வைக்கலன்னு அந்த சொத்தை வந்துட்டு கவர்மெண்ட் எடுத்துக்கும்.
ஒரு சில ஸ்டேட்ஸில் எங்கெங்கெல்லாம் சிகரெட் பிடிக்கணும், எங்கெங்கெல்லாம் சிகரெட் பிடிக்கக்கூடாதுங்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஊறப்பட்ட ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு சட்டத்திட்டங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் ஃபெடரலாக ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்கும். அது ஆல் ஓவர் அமெரிக்காவில் இருக்க 50 மாகாணங்கள் 50 ஸ்டேட்ஸுக்கும் பொருந்தும். ஓகே, ஸோ அதனால் இப்போது அப்ரஹாம் லிங்கன் பதவி ஏற்ற உடனே அவருடைய கொள்கைகள்னு ஒரு சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த கொள்கைகள் படி அப்ரஹாம் லிங்கன் ஸ்டேட்ஸோடைய ஒரு அத்தாரிட்டியை குறைச்சிருவாரு, மாநிலத்தோடைய ஒரு அத்தாரிட்டியை குறைச்சிருவாருன்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. சவுத்தில் இருக்கவங்க எல்லாருமே, ஏன்னா அவங்களாம் விவசாயம் பண்ணுறவங்க. ஸோ சவுத்தில் இருக்கிற அவங்களுடைய சட்டத்திட்ட அவங்களுடைய ஒரு அத்தாரிட்டி குறைஞ்சது கொஞ்சம் பயப்பட ஆரம்பித்தாங்க. ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பயத்தின் காரணமாக இந்த சதர்ன் ஸ்டேட்ஸில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கான்ஃபெடரேஷன், சதர்ன் கான்ஃபெடரேஷன் அந்த மாதிரி ஒரு யூனியன், கான்ஃபெடரேஷன் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து ஜெஃபர்சன் டேவிஸ் அப்படிங்கிறவரை பிரசிடெண்ட்டாக அறிவிச்சிட்டாங்க. ஓகே, அதாவது மொத்த யூஎஸ்ஏக்கு அப்ரஹாம் லிங்கன் பிரசிடென்ட்டு. பட் ஆனால் சதர்ன் யூஎஸ்ஏக்கு கான்ஃபெடரேட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவுக்கு ஜெஃபர்சன் டேவிஸ்ங்கிறவர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு. ஸோ இதுவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ கவர்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணிருச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம சதர்ன் யூஎஸ்ஏவை விட்டு வச்சோம் அப்படின்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் ஆகி பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு யோசனை பண்ண யூஎஸ்ஏ கவர்மெண்ட் அந்த மொத்த கான்ஃபெடரேஷன் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவை மொத்தமாக எல்லாத்தையும் இது பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும், டிஸ்மேண்டல் பண்ணணும்னு சொல்லிட்டு போர் ஆரம்பிக்கிறாங்க. இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் நடந்த போர். 1861 ஆரம்பிச்சது 1865 வரைக்கும் போகுது. கிட்டத்தட்ட அப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு அவருடைய பதவி காலம் முடிஞ்சு திருப்பியும் கண்டினியூஸாக அந்த போருக்கு வேண்டி திருப்பி கண்டினியூ ஆகிட்டே இருந்தார். ஓகே, ஸோ இந்த போரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பேட்டல்ஸ்னு சொல்லி நிறையா சொல்லலாம். பட் ஆனால் இந்த போரில் இறந்தவங்களோட எண்ணிக்கை மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 7.5 லட்சம் பேர். கவர்மெண்டால் கணக்கிடப்பட்ட போர் வீரர்கள் 7.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இறந்தாங்க. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு போர் வீரர்கள் மட்டும். இதை தாண்டி மக்கள் சிவிலியன்ஸ் இருக்காங்க. சிவிலியன்ஸுக்கு அதுக்கப்புறம் ஏற்பட்ட பாதிப்புகள் இதில் எல்லாம் இங்கே ஒரு 2-3 லட்சம் பேர் வரைக்கும் இறந்தாங்கங்கிறது தான் எழுதப்படாத ஒரு குறிப்பு. ஓகே, ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த போரில் இருக்க முக்கியமான ஈவெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் இந்த போருக்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னா அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி வந்துட்டு மொத்தமாக அடிமைகள்ங்கிற அந்த கான்செப்ட் மொத்தமாக ஒழிச்சிட்டாங்க. அதுக்கு பதிலாக இப்போ ஐடி இண்டஸ்ட்ரீஸ் வந்துருச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 13th அமெண்ட்மெண்ட்டுன்னு ஒரு, ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெண்ட்மெண்ட் தான். ஸோ அந்த 13th அமெண்ட்மெண்ட்டில் என்னன்னா ஸ்லேவரிங்கிற கான்செப்டே கிடையாதுங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதாவது 1865 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஷுவாலிட்டிஸ் கணக்கு போடுறப்ப கிட்டத்தட்ட 7.5 லட்சம் பேர் எஸ்டிமேட்டடாக, நாட் இன்க்ளூடிங் சிவிலியன்ஸுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் டீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆல்ரெடி சொன்னதான். நார்தர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இண்டஸ்ட்ரி டெவலப்டு ஸ்டேட்ஸாக இருக்கும். சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே நாட் இண்டஸ்ட்ரி டெவலப்டு ஸ்டேட்ஸாக இருந்துச்சு. ஓகேங்களா, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியா தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு வெல் டெவலப்டு ஸ்டேட்டுன்னு சொல்லலாம் ஓவரால் இந்தியா கம்பேர் பண்ணுறப்போ. அதேவே கொண்டு நீங்கள் கேரளாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா கேரளா வந்துட்டு நாட் டெவலப்டு ஸ்டேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல். ஓகேங்களா, தமிழ்நாடு இன் டேர்ம்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலி டெவலப்டு, அக்ரிகல்ச்சரலி டெவலப்டு. பட் நீங்கள் அதை கேரளா அப்ளை பண்ணிங்கன்னா மேபி அக்ரிகல்ச்சரல் டெவலப்டாக இருக்கும். பட் ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக பார்க்குறப்ப டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்காது. ஓகே, பணம் காசு எல்லாத்துக்கிட்டே இருக்கும். பட் ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக கேரளா டெவலப்டு ஸ்டேட்டாக இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நார்தர்ன் ஸ்டேட்ஸ்லையும் அந்த டெவலப்பிங் இண்டஸ்ட்ரியலி ஓரியன்டாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க் ஒரு 20 வருஷம் நடக்குது. ஓகே, 20 வருஷத்துக்கு ஒருப்பட்ட காசு செலவு பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் 20 வருஷம் ஒவ்வொரு ஸ்டேட்லையும் என்னென்ன இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறையா வேலைகளை செய்ய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்ரஹாம் லிங்கன் வந்துட்டு ஃபெடரல் கவர்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் இன்னி ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே போயிட்டார். ஆக்சுவலாக அவர் அதுக்கு முன்னாடி இறந்துட்டார், அசாசினேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த போர் முடிஞ்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மே மாதம் முடியுது. அப்ரஹாம் லிங்கன் ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டாங்க. ஓகே, இந்த ஸ்லேவரியை ஒழிச்சதுக்காக தான் அவரை கொன்னாங்கங்கிறதே ஒரு கதை இருக்குது. அது ஒரு தனி ஸ்டோரி. பட் ஆனால் அப்ரஹாம் லிங்கன் இந்த டோட்டல் அமெரிக்கன் சிவில் வார் முடியறதுக்கு ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி எல்லாமே கையெழுத்தாய் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை போட்டு தள்ளிட்டாங்க. ஆல்மோஸ்ட் போர் முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் அப்ரஹாம் லிங்கன் அதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டாங்கிறத எல்லாமே ஒரு எழுத்துப்பூர்வமாக டாக்குமெண்ட்டாக ரைட் ஆகிறதுக்கு முன்னாடியே போட்டு தள்ளிட்டாங்க. ஸோ அதனால் ஆனால் அப்ரஹாம் லிங்கன் சாகிறதுக்கு முன்னாடியே வேணுங்கிற அளவுக்கு யூஎஸ்ஏ ஃபெடரல் கவர்மெண்ட்டை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கிட்டாரு. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தோம்னா இந்த முக்கியமான அமெரிக்காவோட ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம அந்த அமெரிக்கன் சிவில் வாரை பற்றி படிக்காமல் இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் அமெரிக்காவுடைய ஒரு சிஸ்டத்தை நம்ம புரிஞ்சிக்கவே முடியாது. அதான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபெடரல் கவர்மெண்ட் எதுக்காது,
அதே மாதிரி ஃபெடரல் கவர்மெண்ட் சொல்கிறது எல்லாத்தையுமே அப்படியே எதுவும் ஏற்றுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொன்றும் மாறுபாடுகள் ஏற்படும். ஏன் கோர்ட்டோட சட்டத்திட்டங்களே மாறுபடும். அதுக்கப்புறம் ரேசிசம் இதெல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆச்சு. எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பேசிக் சிவில் ரைட்ஸ் கிடச்சிச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் ஆனால் அமெரிக்காவில் பேசிக் சிவில் ரைட்ஸ் அப்போல்லாம் கிடைக்கல. பெண்களுக்கு உண்டான ஓட்டுரிமை எப்போ கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 1930-40கள்லாம். தென் இவங்க நீக்ரோஸ் பிளாக் பீப்புள் அவங்களுக்கு ஓட்டுரிமை 1950-60களில் தான் கிடச்சிது. ஸோ ஈக்குவல் சிவில் ரைட்ஸ்லாம் எதுவுமே கிடைக்கல. சும்மா வாயில் பேப்பரில் இருந்துச்சு. பட் ஆனால் ரியாலிட்டியில் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இதுதான் இந்த அமெரிக்கன் சிவில் வாரை பற்றின ஒரு டீட்டெயில். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. பாய். தேங்க்யூ.